இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கடவுளே, உங்க அன்பை எப்படி சொல்ல? அன்பால் சொந்தமான என் தெய்வமே உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி உயிரின் பயணம் அதனில் தொடரும் உயிரை இயக்கிடவா உன் உறவை வளர்த்திடவா அன்பால் சொந்தமான என் தெய்வமே நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும் கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும் கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும் அன்பால் சொந்தமான என் தெய்வமே உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி உயிரின் பயணம் அதனில் தொடரும் உயிரை இயக்கிடவா
சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். எல்லோர் வாழ்விலும் எல்லாமாகிய எளியன் பவுல் போல் வாழ்ந்திட, எளியன் பவுல் போல் வாழ்ந்திட. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும். உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 1. இறை சொற்றொடர்கள் 29 முதல் 39 வரையிலானவைகள். இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, என்னை தவறாக நினைக்க வேண்டாம். நான் வாழுகிற இந்த சமூகம் இருக்கிறதே, நவீன சமுதாயம், ஒரு நோயாளித்தனமான நலிவுற்ற ஒரு சமுதாயம். பல வகையிலும் ஆரோக்கியமான நலமான வாழ்வு தேவைப்படுகிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் ஆண்டவர் இயேசுவை நோக்கிய வண்ணமாக பல நோயாளிகள் வருகிற பொழுது இயேசு முதலிலே அவர்களை குணப்படுத்தி பலப்படுத்தி நலப்படுத்துகிற சூழலை காண்கிறோம். ஜீசஸ் டுடே என்ற நூலின் ஆசிரியர் இவ்வாறு கூறுவார்: மனிதனுக்குள் 3 வகையான ஆற்றல் உள்ளது. உடல் ஆற்றல், மன ஆற்றல், ஆன்ம ஆற்றல். எல்லாருமே முதல் 2 வகை ஆற்றலில் மிகச் சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள். ஆனால் 3வது வகை ஆற்றலை பெற தடுமாறுகிறோம். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் இந்த 3வது வகை ஆற்றலில் சிறந்தவராக விளங்குகின்றார். அவர்தாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் அவரால் பல புதுமைகளும் அற்புதங்களும் வல்ல செயல்களும் செய்ய முடிந்தது. இன்னைக்கு புதுமைகள் செய்கிறான்னு சொல்றாங்க, எனக்கு அதில் பெரிய பிடிமானம் இல்லை. தன்னுடைய சுய கௌரவத்தை காட்டுவதற்காகவும் சுய பெருமையை வெளிப்படுத்துவதற்காகவும் நாங்கள் புதுமை செய்கிறோம், இடத்துல வாருங்கள், எங்களிடத்தில் ஜெபிக்க வாருங்கள் என்றெல்லாம் அழைப்புகளை நான் கேட்கிறேன். அதில் எனக்கு நம்பிக்கையும் குறைவுதான். அவர் எப்படி இந்த ஆற்றலை பெற்றார் என்ற கேள்விக்கு விடையையும் ஆசிரியர் இந்த நூலின் இறுதி பக்கத்திலே தருகிறார். அதாவது ஜெபத்தின் வழியாக அவர் அந்த ஆற்றலை பெற்றதாக கூறுவார். அத்தகைய ஆற்றலின் விளைவை இன்றைக்கு வாசிக்க கேட்டோம்.
இயேசு நோயாளர்களை குணப்படுத்துவதை. விவிலிய அறிஞர்கள் இயேசுவின் புதுமைகளை 4 வகைகளாக பிரித்து காட்டுவர். அதாவது குணமளிக்கும் புதுமை, பேய்களை விரட்டக்கூடிய புதுமை, இயற்கை புதுமை மற்றும் புதுவாழ்வு கொடுக்கக்கூடிய புதுமை. இவற்றுள் குணமளிக்கும் புதுமைகளைத்தான் தன் பணி வாழ்வில் அதிகமாக செய்கிறார். எதற்காக என்றால் அவனும் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஆவல். யாக்கோபு, யோவான், சீமோன் மற்றும் அந்திரேயா 4 நபர்களும் ஒரே ஊரை சார்ந்தவர்கள். இவர்கள் இயேசுவுக்கு மிகவும் பரிட்சமானவர்கள் என்பதற்காக இயேசு குணப்படுத்தவில்லை. மாறாக இவர்களும் புது வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய வாழ்வினை அவர் எப்படி கொடுத்தார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் 2ஆம் பகுதியிலே மார்க்கு குறிப்பிடுகிறார். அதாவது ஜெபத்தின் வழியாக. நாமும் இத்தகைய ஆற்றலை பெற விரும்புகிறோமா என்று நமக்கு தெரியல. திருமுழுக்கு பெற்ற அனைவராலும் மற்றவர்களை குணப்படுத்த முடியும். ஆனால் நாம் அத்தகைய சக்தியை உணர்வதில்லை. காரணம், நம்மிடம் ஜெப வாழ்வு அதிகமாக ஆண்டவர் எதிர்பார்ப்பது போல இல்லை. ஜெபம் செயலாக்கம் பெற ஜெபிப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஜெப வீரரான இயேசு ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். உமது அத்தனை பணிகளுக்கு மத்தியிலும் ஜெபிக்க நீர் நேரம் ஒதுக்கினீர். ஜெபிப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கினீர். உம்மை போல நாங்களும் ஜெப வீரர்களாக வாழ்கிற அருளை எங்களுக்கு தாரும். ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன்.
பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே என்றென்றும் உன்னாலே என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே என்றென்றும் உன்னாலே நன்றி தேவா நன்றி 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 தேவா நன்றி என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே தினம் உணவுமாய் உடுத்தி மகிழ உடையுமாய் உறைவிடமும் நீயுமாகினாய் என் உறைவிடமும் நீயுமாகினாய் உன்னையே எனதாக்கி உயிராக வாழ்பவா உன்னையே எனதாக்கி உயிராக வாழ்பவா உன்னைப் போல நான் வாழவா நன்றியாலே என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே என்றென்றும் உன்னாலே நன்றி தேவா நன்றி 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 தேவா நன்றி என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே நிறை நண்பனாய் சோகந்தனில் சொந்தமாய் நேயந்தனில் நீயுமாகினாய் இதய நேயந்தனில் நீயுமாகினாய் நெஞ்சோடு என அணைத்து நொடி நொடியாய் நினைப்பவா நெஞ்சோடு என அணைத்து நொடி நொடியாய் நினைப்பவா நெஞ்சார உனை பாடவா நன்றியாலே என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே என்றென்றும் உன்னாலே நன்றி தேவா நன்றி 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 தேவா நன்றி என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது.
தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.